உலகம் உள்ள சினி நேயர்களுக்கு வணக்கம். சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். இதுவரை சினி ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். சூர்யா நடிப்பில் பாலா இயக்கத்தில் உருவான படம் வணங்கான். சூர்யா சில பிரச்சனை காரணமாக படத்தை விலகிவிட அருண் விஜய் வைத்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் பாலா. இசை ஜிவி பிரகாஷ், ரோஷினி பிரகாஷ் ஹீரோயினை பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய், மிஸ்கின், ராதா ரவி, ரவி மரியா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு பாலா டைப் படம். வாலி மோகன்தாஸ் டைரக்ஷனில் ஷாம் சிஎஸ் மியூசிக்கில் வர படம் மெட்ராஸ்காரன். மலையாள நடிகர் ஷான் நிகாம் தமிழ் அறிமுகமாகிறார். கலையரசன் நடிச்சிருக்கார். நிகாரிகா கொண்டிகா, ஐஸ்வர்யா தத்தா 2 பேரும் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான காதல் கதை. அடுத்து பிரம்மாண்ட தயாரிப்பாக பான் இண்டியா படமாக வெளியாகிறது கேம் சேஞ்சர். சங்கர் இயக்கியிருக்கிறார். தமன் எஸ் மியூசிக் பண்ணியிருக்கார். ராம் சரண் ஹீரோவாக நடிச்சிருக்கார். அஞ்சலி, கியாரா அத்வானி, சமுத்திரகனி, நரேஷ், சுனில், ஸ்ரீகாந்த், ஜெயராம், சுபலேக சுதாகர், ரா ரமேஷ் என்று பெரிய நட்சத்திர படம் நடித்திருக்கிறார்கள். இவர்களோடு எஸ்.ஜே. சூர்யா பிரதான வில்லனாக மிரட்டியிருக்கிறார். எஸ்.ஜே. சூர்யா முதலமைச்சராகவும் ராம் சரண் தேர்தல் அதிகாரியாகவும் நடித்திருக்கிறார்கள். இருவருக்குமான மோதல் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு ஷாட்லையும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் என்று சங்கத்தின் முத்திரை அழுத்தாமல் பதித்திருக்கிறார். சங்கர் தான் என்று திரையுலகில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்தின் கதையை கார்த்திக் சுப்ரா எழுதியிருக்கிறார். சங்கர் அதற்கு விறுவிறுப்பான திரைக்கதை அமைத்திருக்கிறார். படத்தின் ப்ரமோஷன் பணியை பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. பெருத்த எதிர்பார்ப்பு உண்டாகிறது இந்த படம். இந்த 2 படங்களுமே 10/1/25 வெள்ளிக்கிழமை என்று வெளியாகிறது. இதையடுத்து 2012ஆம் ஆண்டு தயாராகி பல பிரச்சனை காரணமாக வெளியாகாமல் இருந்த மதகஜராஜா இப்போது வெளியாக இருக்கிறது. பல பிரச்சனை முடங்கி கிடந்த படம் 12 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வெளியாகிறது என்பது தமிழ் சினிமா இதுவே முதல் முறை. சுந்தர் சி இயக்கியிருக்கிறார். விஜய் ஆண்டனி இசையமைப்பாளர் என்ற காலத்தில் இசையமைத்த படம் இது. விஷால் ஹீரோவாகவும் வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி இருவரும் ஹீரோயின் நடித்திருக்கிறார்கள். சந்தானம் காமெடியாக நடித்த காலத்தில் நடித்த படம் இது. அவரும் காமெடியில் கலக்கியிருக்கிறார். இது ஒரு கலகலப்பான காமெடி படம். எப்பொழுது வந்தாலும் வெற்றி பெறும் என்று சுந்தர் சி சொல்லியிருக்கிறார். மத கஜராஜா என்பது சுருக்கம் எம்ஜிஆர் என்று வரும்படி தலைப்பை அமைத்திருக்கிறார்கள். 12 ஆண்டுகள் பிரச்சனை சிக்கி இந்த படம் என்பதால் இந்த படத்தில் பணியாற்றிய பல கலைஞர்கள் நம்மோடு இல்லை. மணிவண்ணன், மனோபாலா, மயில்சாமி, சிட்டி பாபு, சீனுமோகன் ஆகியோர் மறைந்து விட்டார்கள். அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த படம் அமைந்திருக்கும் என்று இயக்குனர் சொல்லியிருக்கிறார். இந்த படம் 12/1/25 ஞாயிற்றுக்கிழமை வெளியாகிறது. இதுபோக பொங்கலுக்கு இன்னும் பல படங்கள் வெளியாக இருக்கிறது. அந்த படங்களை பற்றி அடுத்த வழியில் உங்களிடம் தகவல் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.